இன்டர்நெட்ல ஒரு விஷயம் பாப்புலர் ஆகுது ரொம்ப சகஜம். ஒரு காலத்துல வந்து செல்ஃபி போட்டோனா யாருமே என்னன்னு தெரியாது. ஆனா செல்ஃபி போட்டோ பயங்கரமா அதை வந்து பாப்புலர் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாதிரி 2 நாளா பயங்கரமா பரபரப்பா இன்டர்நெட்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்க விஷயம் டப் ஸ்மாஷ் வீடியோ. அது என்ன டப் ஸ்மாஷ் வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துல விவேக் பண்ணுவார்ல, இவரு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் இந்தியன் டப்பிங் கொடுப்பாரு. வாயே என் திருட்டு பைக்ல போலாம் அப்படின்லாம். சோ அது மாதிரி சில பாப்புலரான டைலாக்லாம் இருக்கும். அதை நம்ம பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த படம் ஓடும்போது அந்த டைலாக் நம்ம உட்காந்து சொல்லிட்டே இருப்போம். ஒருவேளை அந்த டைலாக் நம்மளே பேசி நடிச்சு அதை அப்லோட் பண்ண எப்படி இருக்கும்? அதுதான் டப் ஸ்மாஷ். நம்ம ஊர்ல வேற சினிமா முகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பாப்புலரான சினிமா டைலாக் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ ரசிகர்கள் என்ன பண்றாங்க, ஒரு டைலாக் எடுத்து அதுக்கு தான் பேசி சிங்க் பண்ணி அது வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர வைரலா 2 நாளா வந்து நிறைய அப்லோட் வந்துட்டே இருக்கு. அதுல நாங்க ரசிச்ச சில வீடியோலாம் இருக்கு, வந்து பாருங்க. ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி வந்து சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. டிங் டாங் பொண்ணை கட்டி வச்சு ஒதப்பேன். டிங் டாங் பொண்ணை எட்டி எட்டி மிதிப்பேன். நல்லா கேட்டுக்க, இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு சாவு என் கையால். சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, என் அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. பாருங்க, இந்த மாதிரி படம் எடுத்ததுனால எங்களை மாதிரி குடியாளர்களுக்கு ரொம்ப கெட்ட பேரு. வெளியே தலையாட்ட முடியல. தொடர்ந்து 30 நாள் தனியா போட்டு எங்க எதிர்ப்பு நாங்க தெரிவிப்போம். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஹர ஹர மகாதேவ கீ. Hey பிரபு, இங்க வா. எஸ் சார். Bless me uncle. Hey விக்ரம், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படி? சூப்பர். என்னப்பா, உங்களை எப்படி பார்க்கும்போது சிவாஜி தான் ஞாபகம் வந்துச்சு. சிவாஜி சார். இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார்ஸ் சென்னைக்கு வருகிறார்கள். என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்களம்மா? சாதாரண மக்களுக்கு சினிமாவில் நடிக்க முடியாது, அதனால டைலாக் எல்லாம் பேசி அப்லோட் பண்றாங்க. அது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா சில செலிபிரிட்டிஸே ரஜினி டைலாக், அஜித் டைலாக் எல்லாம் பேசி அப்லோட் பண்றாங்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. மேக் இட் சிம்பிள். பீஸ் அவட்டிடுவேன். I'm waiting. பிரச்சனை பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? आज मेरे पास बिल्डिंग है, प्रॉपर्टी है, बैंक बैलेंस है, बंगला है, गाड़ी है. क्या है तुम्हारे पास? मेरे पास माँ है. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்க அம்மா நீ பாக்கிறதுக்கு சினிமா அடிக்கமா இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ சுமாரா தான் இருக்க. டெக்னாலஜி எல்லா வேலையும் வந்த அப்புறம் எல்லாருமே ஒரு வகையில செலிபிரிட்டி ஆயிடுறாங்க. ஆண்டி வரல்னு ஒருத்தர் சொன்னாரு, எவ்ரிபடி வில் பி ஃபேமஸ் ஃபார் 15 மினிட்ஸ் இந்த ஃபியூச்சர்னு. இப்போ எல்லாருமே அந்த 15 மினிட்ஸ் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டப் ஸ்மாஷ் அப்லோட் பண்றதுல கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் ஒர்க் ஆகாது. இப்போ லேட்டஸ்டா வந்த ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவும் ஃப்ரண்ட் கேமரால நல்ல ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அதை அப்லோட் பண்ணும்போது நிறைய கேள்வி கேட்டே இருக்கு, டேக் சொல்லு, நேம் சொல்லு அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம மக்கள் வந்து தனக்கு பிடிச்ச டைலாக பேசி டப் ஸ்மாஷ் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோ இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 1000 டப் ஸ்மாஷ் வீடியோ அங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கும். சரி, நம்மளும் ஏன் அந்த ட்ரெண்டுக்கு குறவா போனேன்னு சொல்லிட்டு நாங்களும் சில டப் ஸ்மாஷ் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். அதை பார்த்து தெளிவடைஞ்சு எல்லாருக்கும் அதை பார்க்கணும். ஓகே, டாடா. நான் சொன்ன இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். நானே அப்படி டியூனா இருக்கேன். விமர்சனம் எழுதும் போது குழந்தைய கருப்பு குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு வரீங்க. குழந்தை சார் கை கட்டுங்க. எஸ் இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா டுபுக்கு? ஹாலிவுட் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உண்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. போட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சா? போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம் தான் உன்னை உயர்த்தும்.